ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாரன் vlog. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பங்கு சந்தையில் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்றத நான் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். சொல்ல போகிறதில்ல, பார்க்க போகிறோம். மணி ஏன் பண்ண முடியுமா இல்லை முடியாத ஃபேக்கா அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். இது உண்மையாலுமே ரியாலிட்டி தான், சரிங்களா? ஸோ மாறன் பொய் சொல்லுவானா அப்படின்றத நீங்கள் கேட்டு பாருங்கள், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி மற்றவங்கள ஏமாற்றி மற்றவங்கள்ட்ட பொய் சொல்லி வர வச்சு அந்த இன்கமில் உட்காந்து சாப்பிட்ற மனசு எனக்கு இல்லைங்க, நிஜமாக எனக்கு இல்லை. அதனால சொல்கிறேன், ரியாலிட்டியாக பேசிகிட்டு இருக்கேன், ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் அமௌண்ட்டு, ஹோமு, வாட்ச் லிஸ்ட்டு, போர்ட்ஃபோலியோ, ஆர்டர்ஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இது ரியல் ஆப். இது இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ரண்ட் பேஜுன்ற ஒரு ஆப்பு. ஜஸ்ட் வந்து பேப்பர் ட்ரேடிங்காக ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் எப்படி நீங்கள் விளையாடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 6 months தான் ஆகும், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஓனாகவே மற்ற ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லி தரலாம், நீ இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் சொல்லி தரலாம். அதில் உங்களுக்கு இன்கம் வரும், இதுலேயும் உங்களுக்கு இன்கம் வரும். இப்போது அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு எங்கள் குரு. அவர் முத்தண்ணா குருன்னு சொன்னார். ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரியல் மணிலாம் காமிச்சு தான் வரணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். நான் தான் வந்து இது என்னோடய வாலண்டியர் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ சொல்கிறார், ரியல் மணியை காமிச்சு தான் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இது ரியல் மணி. இப்போ 10,000 அவரோட அந்த கேபிட்டல் போட்டு அதுலேருந்து 1000 ரூபா கம்ப்ளீட் பண்ணுறதா இந்த கிளாஸ் இல்லை, அவரோட கிளாஸோட எய்மே தான். அவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபி ஏர்ன் பண்ணி கொடுத்துட்டு போகிறது தான் அவரோட டீச்சிங்கோட ஸ்டெபிலிட்டி. அதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நேச்சுரல் கிளாஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் அதிகம். 2 lakhs 3 lakhs போட்டால் தான் வந்து இந்த அமௌண்ட் வரும். சரி, 37,000ன்றது பிசியான்னு நினச்சிக்காதீங்க, இது மார்ஜின் அதிகம். ஆனால் அதில் Nifty 50 மார்ஜின் கம்மியில் இருக்குது. ஒரு 10,000 போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து ஏர்ன் பண்ணுறது இருக்குது. 2 lakhs 3 lakhs போட்டு ஜஸ்ட் ஒரு பை 10 ரூபானா 11 ரூபா வச்சுனாலே உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக வரும், அப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஓன் அமௌண்ட், அது ஓன் அமௌண்ட் போட்டு ஏர்ன் பண்ண ஒரு ஹிஸ்ட்ரி தான் இது நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அப்போது. ஸோ 1249 ரூபா அன்னைக்கு ஒரு நாள் அவர் ஏர்ன் பண்ணது. ஜஸ்ட் வந்து ஒரு 1 hour இல்லை 10 minutes தான். 10 நிமிஷத்தில் 1000 ரூபா போயிட்டே இருக்கலாம். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் காமிக்க வேணாம்னு சொல்லுவார். நான் தான் காமிச்சிட்ருக்கேன், என்ன சொல்கிறேன்னு தெரில, அவருக்கு தெரியாது நான் போடுறது, பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த 10,000 கேபிட்டல் இருக்கு இல்லையா, அந்த 10,000லேருந்து ஒரு 4 daysக்கு அப்படி போட்டுருக்காரு பார்த்தீங்களா. 108 10,000 we had for trading அப்படின்னு சொல்லிட்டு 4 daysல வந்து எவ்வளோ ப்ராஃபிட்னு சொல்லிட்டு போட்டுருக்காரு இல்லையா, அதோட ப்ராஃபிட்டு. ஸோ அவர் தான் வந்து டீச்சிங் குரு. எங்களுக்கு போயிட்டுருக்கு கிளாஸு. ஜாயின் பண்ணுங்கள். நான் டிஎம் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ, ஜெய்ஹிந்த், பை பாய், see you in the next video.